ஹாய். அடுத்தது நம்மளோட கிளாஸ்லாம் ஓ தான் பார்க்க போகிறோம். ஓ அல்ஃபபெட்டை 2 லெட்டர்ஸாக ஜாயினிங். ஓகேவா? 2 லெட்டர் ஜாயின் பண்ணுறது ஓவில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் டஃப்பான ஒரு லெட்டர்னால் இது ஓ தான். ஓஏ, ஓபி, ஓசி அப்படி எழுதுறோம் இல்லையா? டஃப்னால் கொஞ்சம் பொறுமையாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நம்ம ஓவோட ஸ்ட்ரோக்கா ஓ ஓஏ ஓபி ஓசி ஓடி. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஃப் போட்டோம் இல்லையா? ஸோ எஃப் லெட்டர் போட்டுட்டு அந்த எண்டிங் வந்து இப்படி வருது இல்லையா? ஸோ அதே போல் தான் இது எல்லாமே. ஓகேவா? நம்ம எஃப்க்கு இப்படி ஜாயினிங் கொடுத்தோமோ அதே போல் தான் இதுக்கும் வரும். எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் சரி என்னக்கு அப்புறம் ஓ, தென் பி, கியூ, ஆர், எஸ், டி, யூ, வி, டபிள்யூ, எக்ஸ், ஒய், ஜி. ஓகேவா? இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் நமக்கு பொறுமையாக எழுத வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் நமக்கு மறந்து போகிற மாதிரி இருக்கும். அது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம எல்லா ஸ்ட்ரோக்ஸுமே நம்ம கீழேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த கர்சிவ்லாம். ஸோ எஃப் இந்த மாதிரி இதெல்லாம் மட்டும் நம்ம மேலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம அதிகமாக இது ப்ராக்டிஸ் பண்ணாத மெத்தட் அப்படின்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகே, தேங்க்யூ.